ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, உடனடியாக செய்யக்கூடிய ஒரு வெங்காயம் ஒரு கப்பு, கோதுமை மாவு ஒரு கப்பும் வச்சு ஒரு டின்னர் தான் செய்ய போகிறோங்க. எப்பவும் ஒரே மாதிரியே சப்பாத்தியே செய்யாமல் இது ஒரு மாதிரி நல்லா புதுசாக நல்லா சுவையாக இருக்கும். வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த ஒரு கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு தான் போட போகிறேன். இது கடையில் வாங்கின கோதுமை மாவு. போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பேஷனில் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நாங்கள் சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் கூட இல்லை, கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மாவு தான், அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துடலாம். கலந்தாச்சு. இப்போது இதில் ஒரு கப்பு வெங்காயம், அது 2 வெங்காயம் தான் இது. பாருங்கள், சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதில் போட்டுடலாம். காஞ்ச மிளகா தேவைன்னா போடலாம், இல்லைன்னா அது போடவும் வேண்டாம். தேவைப்பட்டதுன்னா இது பாருங்கள், ஒரு காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுடலாம். இப்போ தண்ணி தெளித்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக நம்ம பிசைஞ்சிக்கணும். கட்டியாக சப்பாத்தி மாதிரி இல்லாமல் இது நம்ம வந்து ஒரு காட்டன் துணியில் வச்சு தட்டி ஒரு அடை மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், அப்போ தான் தட்டுறது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக தட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இது துணியில் தட்டலாம். பாருங்கள், சப்பாத்தி கல்லில் இப்போ நான் ஒரு கர்ச்சிப் எடுத்து நினச்சி போட்டிருக்கேன். இதில் நம்ம வந்து இந்த அளவுக்கு உருண்டையாக எடுத்துக்கலாம், சின்ன சின்ன சைஸு. இப்போ நம்ம இதில் வச்சு தட்டிக்கலாம். இது ஒட்டிச்சுன்னா கூட தண்ணி போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தோசை அளவுக்கு தட்டியாச்சு. இப்போ தோசைகள் காய வச்சுருக்கேன். தோசைகள் காய வச்சுருக்கேன், நம்ம அதில் போடலாம். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு தோசைகள் வச்சுருக்கேன். அதில் நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடலாம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அப்படியே கையில் எடுத்து போட்டுடலாம். இது சுற்றி எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டுடலாம். அதுக்குள்ள நம்ம இன்னொன்று இதே மாதிரி இந்த கல்லில் தட்டிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷமாவது வேகணும். பாருங்கள், இது ஒன்று எடுத்து நம்ம திருப்பி போடலாம். இப்போ அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த சைடு இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், 2 சைடுமே நல்லா கலர்ஃபுல்லாக வெந்திருக்கு.
நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ இது வச்சுட்டு இன்னொன்று அதேமாரி நம்ம போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம இது அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு கப்பு மாவு தான் போட்டால் பாருங்கள், இது ஒரு 4-5 வரும் போல இருக்குது. 2 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி விட்ருவோம். நல்லா இன்னும் கலர் வரணும். பாருங்கள், இப்போ இதை இன்னும் திருப்பி போடலாம். பாருங்கள், 2 சைடுமே நல்லா அருமையாக வந்துருச்சு. அவ்வளோதான். இது எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். உடனடியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு வெங்காயமும் வச்சு ஒரு அடை தான் நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள், நல்லா அருமையாக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம வெங்காயமும் போட்டிருக்கோம், பச்சை மிளகா காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இது சைடிஷ் தேவையில்லை. அப்படியே நம்ம எதாவது வச்சுக்கணும்னாலும் தக்காளி தொக்கு, கார சட்னி இந்த மாதிரி ஐட்டம் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கோதுமை அடை செஞ்சோம்ல, அது நல்லா சூப்பராக ஆறிடுச்சு. இப்போ நம்ம அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அருமையாக வெந்து சாஃப்டாகவும் இருக்குது. அதே சமயம் வெங்காயம் காரம் எல்லாம் போட்டதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக அருமையாக இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.